தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற திராவிட திருநாள் விழாவில் பெரியார் குத்து பாடலை வெளியிட்ட நடிகர் சிலம்பரசன், பாடலாசிரியர் மதன் கார்கி ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2019ஆம் ஆண்டிற்கான பெரியார் விருது திராவிடர் கவிஞர் நிலை ஜெயந்தா, முதுபெரும் திராவிட கவிஞர் கன்னிமை, திரைப்பட இயக்குநர் மீரா கதிரவன், திரைப்பட ஒளிப்பாளர் கே. வி. மணி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெரியார் குத்து பாடலை வெளியிட்ட நடிகர் சிம்பு, பாடலாசிரியர் மதன் கார்கி உள்ளிட்ட குழுவினர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். அப்போது பேசிய நடிகர் சிம்பு, பெரியார் குத்து பாடலுக்கு பெயர் வைக்கப்பட்டதின் சுவாரஸ்ய தகவலை வெளியிட்டார். இந்த பாடல் வெற்றிக்கு பெரியார் தான் காரணம் என சிம்பு கூறினார். எனக்கு இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது பெரியார் பாட்டுன்னு போடல, பெரியார் குத்துன்னு போட்டோம். ஏன்னா அவர் பேசுனது பேச்சு இல்ல, குத்து அடி, ஒரு பேச்சு அடி மாதிரி இருந்தது. ஸோ அது குத்தாதான் இருக்க முடியுமே தவிர அது பாடலா இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் பெரியார் குத்துன்னு வச்சோம். ஸோ இந்த பாட்டு ரீச் ஆனதுக்கு நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனிதன் தான் அதுக்கு காரணம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு, ஐயா முன்னாடி எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் பேசிய பாடலாசிரியர் மதன் கார்கி, பெரியாருடைய மொழி அறிவு வியக்கத்தக்கது என்று தெரிவித்தார். ஒரு குத்து பாடலில் பெரியாரின் உட்கருத்து புகுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடுதான் பெரியார் குத்து பாடல் என்று தெரிவித்தார். ஒரு மொழி எங்க பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்கள்ல பிறக்கிற ஒரு மொழியில உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், போனீம்ஸ். அந்த போனீம்ஸ் எல்லாம் அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒலிகளா இருக்கும். உஷ், ஷா, ஹா இதெல்லாம் சொல்லும் போதே உடம்புக்குள்ள சூடு, அந்த வெப்பம் பிறக்கும். வெப்ப நாட்டுல இருந்துகிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டுல ஒரு குளிர் பிரதேசத்துல பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு காரணம் வேற யாரும் சொல்லாத ஒரு காரணம். இது மாதிரி அவருடைய பல எண்ணங்கள் எனக்கு நான் படிச்சு கேள்விப்பட்டு நான் வந்துட்டு இருந்தேன். இதைத் தொடர்ந்து பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, பெரியார் குத்து பாடலை முதலில் கேட்டபோது வியப்படைந்ததாக தெரிவித்தார். பேசாத பேச்சுக்காக பெரியார் 1.5 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல காரணம் குத்து வெட்டு வழக்குதான் என்றும் நினைவு கூர்ந்தார். பேசாத பேச்சுக்கு கடைசியாக பெரியார் 6 மாதம் 1.5 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது. பெரியார் மீது இந்த வழக்குக்கு என்ன பெயர் தெரியுமா? பெரியார் மீது குத்து வெட்டு வழக்கு. பெரியார் மீது அவருக்கு நான் சொல்ல வேண்டும், பெரியார் மீது 3 குளித்தலை, திருச்சி டவுன் ஹால், அதே போல கரூர் பசுபதிபாளையம் ஆகிய 3 ஊர்களிலே பெரியார் பேசியது என்பதற்கு நீதிபதி தண்டனை கொடுத்தார். 6 மாதங்கள் என்று சொல்லி செஷன்ஸ் நீதிபதி திருச்சியில, காமராஜருடைய ஆட்சிதான் இப்போது. அது உடனே அவர் பிறகு அந்த 6 மாதங்கள் தொடர்ந்து இருந்து விட்டுத்தான் வெளியே வந்தார்கள் பூராவுமே.